அனைவருக்கும் வணக்கம். JLPT N2 கிராமர் காணொலியில் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிற கிராமர் நீ உய்த்தே. நீ உய்த்தே இந்த கிராமரோட அர்த்தம் வந்து ஒரு செயல் நடைபெற்ற இடத்தையோ இல்லை ஒரு நேரத்தையோ அந்த சூழ்நிலையோ இந்த இடத்தில் வைத்து இது நடந்தது, இதனால் இது நடந்தது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துறது. இதனுடைய பேட்டர்ன் வந்து நவுன் ப்ளஸ் நீ உய்த்தே. பெரும்பாலும் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் நவுன் ப்ளஸ் நீ ஒக்கேரு ப்ளஸ் நவுன். ஸோ ஒரு நவுன் வரும், அப்புறம் ஒக்கேரு இருக்கும், அதற்கப்புறம் ஒரு நவுன் வரும். அந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வரும்போது அந்த இடத்துல நீ ஒக்கேரு அப்படின்ற யூஸ் பண்ணணும். இதே ஒரு நவுன் அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வருதுன்னா அதற்கு இடையில் வந்து நீ உய்த்தே அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். இதற்கான சில உதாரணங்களை பார்க்கலாம். ஸோ இந்த கிராமரோட உதாரணங்கள் எல்லாமே நான் வந்து JLPT ட்ரை N2 அப்படின்ற புத்தகத்திலேருந்து தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ முதலாவது உதாரணம், நியூகக்கி ஷிக்கிவா சங்காய்னோ ஹோரி நீ வைத்தே ஒக்கோனாவரே மாஸ். நியூகக்கு ஷிக்கி, நியூகக்கு அப்படின்னா ஸ்கூலில் என்ட்ரி ஆகுறது, நியூ அப்படின்னா என்ட்ரி, கக்கு அப்படின்னா ஸ்கூல், நியூகக்கு ஷிக்கி அப்படின்னா செரிமனி. ஸோ ஸ்கூல் என்ட்ரி செரமனி. சாங்காய்னோ ஹாரு நீ, சாங்காய் அப்படின்னா தேர்ட் ஃப்ளோர், மூன்றாவது மாடியில் இருக்க. ஹாரு அப்படின்னா ஹால், இதை வந்து ஜப்பானிய மொழியில் ஹாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாரு. சாங்காய்னோ ஹாரு நீ ஒய்த்தே, ஒய்த்தேன்னா அங்கே வைத்து. ஸோ இந்த இடத்துல ஹாருன்றது பெயர் சொல்லணும், அதுக்கப்புறம் ஒய்த்தேன்னு வருது. ஒய்த்தே ஒக்கோனா வரையர், ஒக்கோனா வரையர்னா நிகழ்கிறது, இது வந்து ஒரு வினைச்சொல். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒய்த்தே தான் உபயோகப்படுத்த முடியும், ஒக்கேரு உபயோகப்படுத்த முடியாது. இன்னொரு தடவை பார்க்கலாம். நியூகாக்கு ஷிக்கிவா சாங்காய்னோ ஹாரு நீ ஒய்த்தே ஒக்கோனா வரைத்தே மாசு. இரண்டாவது உதாரணம், நிஹோன் தாக்கே தேவானாக்கு ஒகானோ குனி நீ ஒய்த்தேமோ காங்க்யோ ஓசென்வா ஷின்கொக்குனி ஷின்கொக்குனா மோந்தாய் தேஸ். நிஹோன் தாக்கே தேவானாக்கு, நிஹோன் அப்படின்னா ஜப்பான், தேவானாக்கு அப்படின்னா நாட் ஓன்லி, ஸோ ஜப்பான் மட்டும் இல்லாமல் ஒகானோ குனினி ஒய்த்தேமோ, ஒகானோனா பிற, குனி அப்படின்னா நாடுகள், ஒகானோ குனினி ஒய்த்தேமோ பிற நாடுகளில் வைத்தும் மற்ற நாடுகளிலும். ஸோ அந்த இடத்த வந்து அவங்க குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. கான்கியோ ஓசென், கான்கியோனா என்வாயர்மெண்ட், கான்கியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசென் அப்படின்னா பொல்யூஷனாக வருது, ஸோ என்வாயர்மெண்ட் பொல்யூஷன், இதை தான் இந்த இடத்துல வந்து கான்கியோ ஓசன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கான்கியோ ஓசன் வா ஷின்கொக்குனா மோந்தாய் தான். ஷின்கொக்கு அப்படின்னா ரொம்ப சீரியஸான அப்படின்னு அர்த்தம், மோந்தாய் அப்படின்னா ப்ராப்ளம். மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். நிஹோன்தாக்கே தேவானாக்கு ஒகானோ குனினி ஒய்த்தேமோ கான்கியோ ஓசென் வா ஷின்கொக்குனா மோந்தாய் தான். மூன்றாவது உதாரணம், கரேனோ யோனா சுபராஷி ஹிதோனி தேயாயி நோவா. கரேனோ யோனா அப்படின்னா அவரை போல், கரே அப்படின்னா அவன், யோனா அப்படின்னா அந்த மாதிரி அப்படின்னு. சுபராஷி அப்படின்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரேனோ யோனா சுபராஷி ஹிதோனி, அந்த மாதிரி ஒரு சிறப்பான மனிதரிடம். தேயாய், தேயாய்னா ஒரு மீட் பண்ணுறது, அவர் வந்து சந்திக்கிறது. தேயாய் நோவா ஜின்சேனி ஒகேரு சைதாய் நோ கோவுன் தத்தா. ஜின்சே அப்படின்னா லைஃப் டைம், என்னோட லைஃப்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்சேனி ஒக்கேரு, இந்த இடத்துல வந்து ஒய்த்தே யூஸ் பண்ணல, ஏன்னா ஒக்கேருக்கு அப்புறம் என்ன வருதுன்னா சைதாய், சைதாய்னா மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு பெயர் சொல் தான், அது வந்து வினைச்சொல் கிடையாது, மிகப்பெரிய, பெரிய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சைதாய்னோ கோவ் உன், கோவ் உன் அப்படின்னா ஒரு குட் லக். ஸோ இவரை நான் மீட் பண்ணது என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய லக் அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொரு தடவை பார்க்கலாம். கரேனோ யோனா சுபராஷி ஹிதோனி தேயாய் நோவா ஜின்சேனி ஒக்கேரு சாயிதாயினோ கோவுன் தத்தா. நான்காவது உதாரணம், கோன்காய்னோ ஃபியூரியோக்கு ஹட்ஸ்தென் ஷிசெட்ஸுனோ கென்செட்ஸுவா ஷிசென் எனர்கினோ கைஹட்ஸ்னி ஒய்த்தே ஓக்கினா இமிகாரு தோ இவாரே தேரு. இது ஒரு லாங் சென்டென்ஸ். இதோட அர்த்தம் வந்து கோங்காய் அப்படின்னா இந்த முறை, ஃபியூரியோக்கு ஹட்ஸ்தென், ஃபியூரியோக்குனா விண்ட் எனர்ஜி, ஹட்ஸ்தென்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹட்ஸ்தென்னை ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. ஹட்ஸ்தென் ஷிசெட்ஸுனா இன்ஸ்டியூட். கோங்காய்னோ ஃபியூரியோக்கு ஹட்ஸ்தென் ஷிசெட்ஸுனோ
கென்செட்ஸ்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு விண்டிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷனை வந்து கட்டுறாங்க. கென்செட்ஸுவா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படின்னு அர்த்தம். ஷிசன் எனர்ஜி கைஹாட்ஸ்னி ஒய்த்தே நேச்சுரல் எனர்ஜி டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிசன் எனர்ஜி அப்படின்னா நேச்சுரல் எனர்ஜி, கைஹாட்ஸ் டெவலப்மெண்ட், நேச்சுரல் எனர்ஜி டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒய்த்தே ஓக்கினா இமிகா ஆறு தோய் வரைத்தே மாஸ். ஸோ இந்த விண்மில் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது நேச்சுரல் எனர்ஜி டெவலப்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே கிராமர் வந்து ஷிசன் எனர்ஜி கைஹாட்ஸ்னி ஒய்த்தே, அதாவது நேச்சுரல் எனர்ஜியை ஸ்பெசிஃபை பண்ணி இந்த கிராமரை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இறுதியாக இன்றைக்கி நம்ம விவாதித்த கிராமர் வந்து நீ ஒய்த்தே. இதனுடைய அர்த்தம் வந்து ஒரு இடத்தையோ நேரத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு இல்லை சப்ஜெக்டை பற்றி குறிப்பிடுறதுக்கான ஒரு கிராமர். இது ஜேஎல்பிடியில் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிற கிராமர். இதனுடைய பேட்டர்ன் வந்து நவுன் ப்ளஸ் நீ ஒய்த்தே அப்படின்னு வரும், இல்லைனா நவுன் ப்ளஸ் நீ ஒக்கேரு ப்ளஸ் நவுன் வரும். ஸோ கடைசியாக நவுன் வரல அப்படின்னா நீ ஒய்த்தே தான் வரும். நவுன் வந்தது அப்படின்னா நீ ஒக்கேரு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். நீங்கள் ஜேஎல்பிடி படிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த நீ ஒய்த்தே இதை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒரு சொற்றொடர் உருவாக்கி கமெண்ட்டில் தெரிவிங்க. அது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக விவாதிக்கலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.